இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும். ஹீரோயின் செலக்ஷன் எப்படின்னா வந்து கதைலாம் கேட்டுருவாங்க. கேட்டோன்னா கதை ரொம்ப சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு, யார் பேரா பண்றா அப்படின்னா பாலா அப்படின்னு. பாலாவா, சரி நான் சொல்றேன் அப்படின்னு போடுவாங்க. அவங்க மேல தப்பெல்லாம் கிடையாது. இப்படி வந்து ஒரு ரிஜெக்ஷனா போயிட்டே இருக்கும். கதை சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு, யார் ஹீரோ? பாலா. ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு 10 பேர் செக் பண்ணாங்க, 20 பேர், 30 பேர், 40 பேர் அப்படின்னு எல்லாம் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே ஒரு 50 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 51வது ஆள் நமிதா கிருஷ்ணமூர்த்தி. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கதை கேட்டதுக்கு அப்புறம் கதை பிடிச்சிருக்கு, யார் ஹீரோன்னு கேட்டு பாலா கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அது எனக்கு என்ன சொல்றேனே தெரியல. எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பையனுக்கு, லுக் அண்ட் ஃபீலா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள பையனுக்கு இன்னைக்கு நீங்க பண்ண ஒரு விஷயம் வந்து நான் இன்னைக்குமே மறக்க மாட்டேன் நமிதா கிருஷ்ணமூர்த்தி. அதை தாண்டி இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் செலக்ஷன் எப்படின்னா எல்லாருமே கதை வந்து கேட்பாங்க. நான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன். ஆஃபீஸில் வந்து ரூமில் கதை கேட்பாங்க. டைரக்டர் வந்து கதை சொல்லுவார். சொல்லி முடிச்சோன்னா கதை சூப்பராக இருக்குது, ரணம் டேரக்டர்னா ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காரு, ப்ரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஆஃபீஸ் போட்டோன்னா வருவாங்க. வந்து கதைலாம் கேட்டுருவாங்க. கேட்டோன்னா கதை ரொம்ப சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது, யார் பேரா பண்ணுறா அப்படின்னா பாலா அப்படின்னு. பாலாவா, சரி நான் சொல்றேன் அப்படின்னு போடுவாங்க. அவங்க மேல தப்பெல்லாம் கிடையாது. ஸோ இப்படி வந்து ஒரு ரிஜெக்ஷனா போயிட்டே இருக்கும். கதை சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு, யார் ஹீரோ? பாலா. ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு 10 பேர் செக் பண்ணாங்க, 20 பேர், 30 பேர், 40 பேர் அப்படின்னு எல்லாம் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் தான் கதை சொல்ற ஆரம்பிக்கும் போது நான் வரமாட்டேன். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன் என்ன சொல்றாங்கன்னு பாக்குறதுக்கு. அப்படியே ஒரு 50 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மேல தப்பு இல்லை. ஸோ நம்மளும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. கட் பண்ணா 51வது ஆள் லாஸ்டா வந்தாங்க விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி நமிதா கிருஷ்ணமூர்த்தி. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கதை கேட்டதுக்கு அப்புறம் கதை பிடிச்சிருக்கு, யார் ஹீரோன்னு கேட்டு பாலா கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அது எனக்கு என்ன சொல்றேனே தெரியல. எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பையனுக்கு, லுக் அண்ட் ஃபீலா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள பையனுக்கு இன்னைக்கு நீங்க பண்ண ஒரு விஷயம் வந்து நான் இன்னைக்குமே மறக்க மாட்டேன் நமிதா கிருஷ்ணமூர்த்தி. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஏன்னா இப்படி நிறைய ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு. நீங்க எனக்காக பண்ணுங்க. தேங்க்யூ.